உண்மை கதாநாயகன் சிலுவை நாதர் இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை தியானிக்கிற இந்த குட் ஃப்ரைடே நன்னாளிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். பாருங்க, உலகத்தில் ஒவ்வொரு தனி மனிதர்களும் குழுவினர்களும் ஏதோ ஒரு நபரை அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக வைக்கிறார்கள். அவர்கள் உற்சாகப்படுத்தும் வகையிலே செய்கிற செயல்களை கொண்டு அவர்களை ஒரு ஹீரோவை போல வழிபடுகிறாங்க, முன்னிறுத்துகிறாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் நான் இன்னைக்கு சொல்கிறேன் உங்களுக்கு, உண்மையான ஒரு ஹீரோ டு பி செலிப்ரேட்டட், ரியல் ஹீரோ டு பி செலிப்ரேட்டட் யார் தெரியுமா? இன்னைக்கு நம்ம தியானிக்கிற சிலுவை நாதர் இயேசு கிறிஸ்து தான். ஏன் தெரியுமா? உலகத்தின் மக்கள் எல்லாருடைய பாவங்களுக்கும் குற்ற நிவாரண பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தவர். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நாம் ஒவ்வொருவருமே ஒரு அழைப்போட இந்த உலகத்திற்குள்ளே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறோம். சில டார்கெட்டை செய்து முடிக்கணும்னு சொல்லி அழைக்கப்பட்டவர்களாக அனுப்பப்பட்டிருக்கிறோம். இவரும் அப்படித்தான் அபிஷேகிக்கப்பட்டு அதிகாரம் பெற்றவராக பிதாவானவராலே அனுப்பப்பட்டார். ஆனால் இறுதியாக அவர் என்று தன்னை அந்த கெத்சமனே தோட்டத்திலே இரத்தத்தின் துளிகளாக தன்னுடைய வேர்வையை சிந்தி ஒப்பு கொடுத்தாரோ, அவர் ஒப்பு கொடுத்த நாளிலே சிலுவையின் பாடு துவங்கினது. பாருங்க, இவர் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு ராஜாதி ராஜா, எவ்வளவு மகிமை பொருந்தியவர். உலகத்தின் பாவத்திற்கு குற்ற நிவாரண பலியாக ஒரே தரம் அடிக்கப்படும்படி தன்னை ஒப்பு கொடுத்தார். அதனாலே அவர் பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. இதெல்லாம் தீர்க்க தரிசனமாக ஏசாயா 53 அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை உலகத்து மனிதர்கள் தாங்கள் பின்பற்ற எதிர்பார்க்கிற ஆசைப்படுகிற ஒரு தலைமைத்துவம் அல்லது தன்னுடைய ஹீரோ என்று பார்க்கப்படுகிற, எல்லாராலும் வழிபடப்படுகிற, முன்னிறுத்தப்படுகிற மனிதர்கள் மனுஷிகளிடத்திலே காணப்படாத பிரத்யட்சமான உண்மையான சாயல் என்ன என்னுடைய அன்பின் நாதர் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே காணப்பட்டது, எதனாலே அவர் அடிக்கப்பட்டார் என்பதை அழகாக இந்த ஏசாயா 53 அதிகாரம் சொல்லி வருகிறது. பாருங்க, அவருடைய உண்மை அடையாளம் ராஜாதி ராஜாவாய் அரசாளுகிற அடையாளம். மனிதர் ஒரே பாவத்தினாலே, ஒரே தனி மனிதனாகி ஆதாமுடைய பாவத்தினாலே மொத்த உலகமும் அந்த சாபத்திற்கு, ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளாக்கப்பட்டதினாலே தன்னுடைய அந்த மகிமைக்கு மொத்த மனுக்குலத்தையும் உட்படுத்தும்படியாக தன்னுடைய ராஜரீக அபிஷேகத்தை அவர் என்ன செய்கிறார்? ஒப்பு கொடுக்கிறார். அடிமை ரூபம் எடுக்கிறார். அவருடைய ரூபத்திலே அடையாளங்கள் எப்படி மாற்றப்பட்டது? நம்முடைய அடையாளங்களை மாற்றி அமைக்கும்படி தன்னுடைய அடையாளத்தை விட்டு கொடுத்த கர்த்தர். அதனால் தான் அவரை உண்மை ஹீரோ என்று நான் சொல்லுகிறேன், ரியல் ஹீரோ. பாருங்க, ஏசாயா 53:3 விதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவராக, மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவராக இருந்தாராம். அதே போல 2வது வசனத்திலே விதம் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவரை நாம் பார்க்கும் பொழுது அவரிடத்திலே ஒரு விரும்பத்தக்க ரூபம் இல்லையாம். அவரிடத்திலே ஒரு விரும்பத்தக்க, ஒரு விருப்பத்திற்கு உரிய அட்ராக்டிவ் மெஜஸ்டிக் ரூபம் இல்லையாம். இந்த நாளில் எல்லாருமே ஒரு அட்ராக்டிவாக தெரியணும், மெஜஸ்டிக்காக தெரியணும், அடையாளப்படுத்தப்பட்டிருக்கணும், முன்னிறுத்தப்பட்டிருக்கணும், ஒரு பொறுப்பில் இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொருவரும் விரும்புகிறாங்க. ஆனால் அவர் தன்னுடைய அடையாளத்தை இழந்தவராய், விரும்பத்தக்க ரூபம் இல்லாதவராய், மனிதர்களாலே டெஸ்பைஸ் பண்ணப்பட்டவராய், அசட்டை பண்ணப்பட்டவராய், ரிஜெக்ட் பண்ணப்பட்டவராக அவர் சிலுவையிலே அடிக்கப்படுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். விசேஷமாக பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அவர் சிலுவையிலே பேசிய பொழுது அந்த மன்னியும் என்ற வார்த்தைக்கு பிற்பதாக எத்தனை அவமானங்களை அவர் சகித்தார் என்பதை வாசித்து தியானித்தோமானால் அத்தனை காரியங்களை அவர் சகித்ததை நாம் புரிந்து கொள்ள முடியும். பரிகாசங்கள், நிந்தைகள், அறைகள், குட்டுகள், காரி உமிழப்பட்ட தன்மைகள். அவருடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு சீட்டு போட்டு பங்கிட்டார்கள். அவரை ஒரு குற்றவாளிகளுக்கு நடுவிலே அடித்தார்கள். ஆனால் மேலே யூதருக்கு ராஜா என்று எழுதி வைத்து பரிகாசம் பண்ணினார்கள். உன்னை குட்டியது யார் என்று கண்டுபிடியுங்கள் என்று சொல்லி அவரை அநியாயமாக மிகவும் மோசமாக பல கேள்விகளை கேட்டு துன்பப்படுத்தினார்கள். அவர் ஆனால் ஒரு சிறிதளவும் கூட தன்னை நியாயப்படுத்தும்படி அவர் வாய் திறக்கவில்லை. பாருங்க, அதற்கு காரணம் என்னவா? ஏசாயா 53:6 நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார்ன்னு இருக்கு. இந்த காலத்தில் யாருக்காகவாவது பிணையாளியாக ஏற்படுவாங்களா? சொந்த பிள்ளைகளுக்காக, சொந்த குடும்பத்தாருக்காக ஒருவேளை ஒரு சிலர் தன்னை மேற்போட்டு கொள்ளக்கூடும். ஆனால் மற்றவர்களுக்காக, நண்பர்களுக்காக என்று சொல்லி யாராவது நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்ல முடியுமா? உலகத்து ஆஸ்திகளிலேயே
உலகத்து நஷ்டங்களிலேயே ஈடு கொடுக்க ஒருவரும் நேரம் எடுக்க அல்லது தங்களை அர்ப்பணிக்க விரும்பாத போது அவர்களுடைய பாவத்திற்கான பலியாக ஆக்கினை தீர்ப்புகள் முழுவதையும் தன்மேலு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அன்பு அவரிடத்திலே காணப்பட்டதுனால தான் சிலுவையிலே இந்த நாளிலே அவர் அடிக்கப்பட்டார். அதைத்தான் நாம் அவர் பேசின வாய்மொழிகளாக ஒவ்வொன்றாய் தியானித்து அந்த சாயலிலே ஒவ்வொருவரும் மாற்றம் அடைவதற்கு உட்படுவதற்கு இந்த நாளை முன் குறித்திருக்கிறோம். ஒருவேளை பாருங்க, அவர் தன்னை ஒப்புக்கொடுத்து பிதாவானவர் ஒப்புக்கொடுத்த அந்த திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து எல்லாவித பாடுகளுக்கும் அவர் உட்பட்டதுனாலே பிதாவானவர் இன்று அவரை உன்னதங்களிலே தன்னோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் தானோ என்னவோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எபிரேயர் 12:2 எழுதப்பட்டிருக்கிறபடி தமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை நிந்தையை எண்ணாதபடி தன்னை ஒப்புக்கொடுத்து இன்று வலது பார்சத்திலே அதிகாரம் பெற்றவராய் வீற்றிருக்கிறார். வரப்போகிற ராஜாவாக நியாயாதிபதியாக நாம் அவரை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, இந்த நாளில் நல்ல செய்தி என்ன? என்னை எல்லாரும் புறக்கணித்து விட்டார்கள், என்னுடைய அடையாளமே மாறிவிட்டது, என்னிடத்திலே ஒரு மெஜஸ்டி இல்லை, ஐ எம் நாட் அ பர்சன் ஆஃப் அட்ராக்ஷன், என்னை ஒருவரும் விரும்பப்படாத ரூபம் என்னிடத்தில் இருக்கிறது, நான் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் நற்செய்தி என்ன? ஆண்டவர் அதே பாதையிலே போய் நமக்காக சாபமான சிலுவையிலே அவர் தொங்கி தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரை சிந்தினதுனாலே நம்முடைய இதுவரை செய்த தெரிந்து தெரியாமல் செய்த பாவங்கள் கழுவப்பட்டாயிற்று. இயேசு என்கிற நாமத்தை அறிக்கை செய்து விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் வருகிற சிலுவையிலே வெற்றி சிறந்து அவர் நமக்கு பகைமையை வென்ற அந்த வெற்றியை நாம் உரித்தாக்கி கொண்டு உலகத்தில் நம்மோடு போராடுகிற அந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ் மாத்திரமல்ல, மற்றவர்களோடு நாம் சரியாக ஒப்பிட்டு வாழ முடியாதபடி போராடுகிற தன்மைகள் எல்லாம் இழந்தது போன்று தோன்றுகிற எல்லாவற்றையும் அவர் பாதத்தில் வைத்து சிலுவையிலே அவர் சம்பாதித்த வெற்றியை உரித்தாக்கி கொண்டவர்களாய் இந்த நாளிலே ஆண்டவரே, நீர் வெற்றி சிறந்த உண்மையான ஒரு கதாபாத்திரமாக நீர் இருக்கிறீர், நீர் ஹீரோவாக இருக்கிறீர், உம்மை நாங்கள் வழிபடுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நீர் வெறுமனே சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்தவர் அல்ல, உயிரோடு 3ஆம் நாள் எழுந்தவர் என்று சொல்லி நமக்கு அவருடைய முடிவு தெரிந்திருப்பதனாலே அதை சொல்லி சத்துருவானவனுக்கு பயம் உண்டாக்குகிற ஒரு சந்ததியாக, வெற்றி சிறக்கிற ஒரு சந்ததியாக 2 கொரிந்தியர் 2:14 எழுதப்பட்டுள்ளபடி கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்ற வார்த்தையின்படியாய் நம்மை அவருடைய சிலுவையில் சம்பாதித்த வெற்றியினாலே இந்த நாளிலே நிரப்பட்டும். அந்த வெற்றியோடு கூட இந்த ராஜாவின் ரட்சிப்பை அநேகருக்கு அறிமுகம் செய்ய நம்மை அர்ப்பணிப்போம். May God bless you.